வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர்னா என்ன அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக சில காம்பனன்ட்ஸை மெஷர் அண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெட் போர்டில் வந்துட்டு நான் நிறையா காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கேன். ரெசிஸ்டர் வச்சுருக்கேன், டயோடு, அப்புறம் டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டு, தென் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணலாம் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2 டெஸ்ட் லீட்ஸ் இருக்குது. 2 டெஸ்ட் லீட்ஸ் வந்து பொலாரிட்டி பார்க்க தேவையில்ல, எந்த சைடு வேணாலும் மாற்றி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீட்டர் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுட்டேன். ஸோ 2 ப்ரோபை கனெக்ட் பண்ணுறேன். 473.3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூ காட்டுது. இதே ப்ரோபை திருப்பி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்போவும் 473 தான் காட்டுது. ஓகே, ஸோ வந்துட்டு ப்ரோபை வந்துட்டு பொலாரிட்டி மேட்ரு கிடையாது ரெசிஸ்டர் மெஷர் பண்ணுறப்ப. பட் வந்துட்டு சர்க்யூட்டில் இருக்கப்போ எப்போவுமே ரெசிஸ்டர் மெஷர் பண்ணக்கூடாது, வேல்யூ வந்து தப்பாக தான் காட்டும். ஒரு பின்னை டீசால்டர் பண்ணி தூக்கி விட்டுட்டு அப்புறம் மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு ரெசிஸ்டர் மெஷர் பண்ணுறப்ப இப்படி 2 கையில் தொட்டுட்டு மெஷர் பண்ணுறது கூடவே கூடாது. அப்படி மெஷர் பண்ணால் நம்ம உடம்போட வோல்டேஜ் வந்து நம்ம உடம்போட ரெசிஸ்டன்ஸையும் அதை சேர்த்து மெஷர் பண்ணிடும். இப்போ பார்த்தா தெரியும், கை வச்சேன்னா வேல்யூ குறையும், அதே கை எடுத்துட்டேன்னா 473 கரெக்டாக காட்டும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து டயோடு இருக்குது. மல்டிமீட்டரை டயோட் டெஸ்ட் மோடுக்கு மாற்றிட்டேன். ஸோ டயோடை மெஷர் பண்ணுறப்ப கேத்தோடு ஆனோடுன்னு சொல்லிட்டு 2 எண் இருக்கும். அது நம்ம மோஸ்ட்லி பார்த்து ப்ரோபை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ப்ரோபை நான் கனெக்ட் பண்ணுறேன் 2 சைடில். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கனெக்ட் பண்ணுறப்ப ஃபார்வர்டு வோல்டேஜ் காட்டுது 512 அப்படின்னு சொல்லிட்டு. இதே நான் அடுத்த டைம் இப்படி திருப்பி ப்ரோபை ஸ்வாப் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ எதுவும் காட்டக்கூடாது. இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன். ஸோ இந்த டயோடு வந்து ஒர்க்கிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது ஒரு சர்க்யூட்டில் இருக்குது, அப்போ வந்து எனக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து 0.7 இருக்கணும், இல்லை 0.5 இருக்கணும். இந்த டயோடோட கரெக்டான ரேட்டட் ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ட் நம்பர் வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அந்த ஒரு டேட்டா ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டயோடோட டேட்டா ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேட்டா ஷீட்டில் இதை பற்றின அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் ஃபார்வர்டு வோல்டேஜ் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இதில் ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து 0.6ன்னா இது ரொம்ப நாள் ஒர்க்கிங்கில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது, டீவியேட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த டீவியேஷன் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குது, மேனுஃபேக்சர் எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் நம்மளுக்கு அது தேவைப்படுற ரேஞ்சில் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டயோட்ஸை பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரெசர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டருக்கு எல்லோரும் மாற்றி நினச்சிக்குவீங்க. பட் இது ஒரு கெப்பாசிட்டர் கிடையாது, பார்த்தாலே தெரியும், டிவிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த டிவிஎஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி இன்புட் இருக்குன்னா அங்கே வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா எஸ்எம்பிஎஸ்லேயுமே கண்டிப்பாக வந்துட்டு EU ரூல்ஸ் படி இந்த வோல்டேஜ் சப்ரெசர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ஒரு அப்ளையன்சஸ் இருக்குது. சப்போஸ் மெயின்ஸ்லேருந்து ஒரு வோல்டேஜ் சர்ஜ் வருது, 300 வோல்ட்டுக்கு திடீர்னு வருது அப்படின்னா நம்ம சர்க்யூட்டில் இருக்க ஃபியூஸ் ப்ளோ ஆகிறதுக்குள்ளே அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிரும் கண்டிப்பாக. ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பேரலாக சிட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவான்னு நீங்கள் கேட்கலாம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணாது. இதுக்குன்ட்டு ஒரு ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும், லைக் வந்து 270 அப்படின்ட்டு ஒரு ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும். அந்த வோல்டேஜோட அதிகமாக வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிறப்போ இது கண்டக்டிவாக மாறி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடும் ரெண்டுத்தையும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணுச்சுன்னா இந்த டிவைஸுக்கு பின்னாடியே ஒரு ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் வழியாக ஹை கரண்ட் பாஸ் ஆகிறப்ப ஃபியூஸ் ப்ளோ ஆயிரும். ஸோ நம்மளோட மற்ற சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிரும். ஸோ இது ஒரு சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட்டு. இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் டயோட் மோட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 டெர்மினலுக்கும் நடுவில் ஷார்ட் சர்க்யூட் காட்டுதா அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஷார்ட் சர்க்யூட் காட்டுச்சுன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சர்ஜ் வந்து இது தாங்கிடுச்சு, இதோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் காட்டலைன்னா இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏசி கெப்பாசிட்டர்ஸ், இன்னொன்று வந்து டிசி கெப்பாசிட்டர்ஸ். ஏசி கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொலாரிட்டிலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏசி கெப்பாசிட்டர்ஸை. பட் டிசி கெப்பாசிட்டர்ஸுக்கு பொலாரிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை மெஷர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே எந்த கெப்பாசிட்டராக இருந்தாலும் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டெர்மினல்ஸை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். ஏன்னா இது உள்ளே ஏதாச்சும் சார்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரீடிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மல்டிமீட்டர் கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுட்டேன். 2 ப்ரோபையும் கனெக்ட் பண்ணுறேன். 8.12 ரீடிங் காட்டுது. இந்த கெப்பாசிட்டரில் வந்துட்டு 8.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரீடிங் போட்டிருக்காங்க. ஏன் வந்துட்டு அந்த 0.4% நம்மளுக்கு தப்பாக காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரில் டாலரன்ஸ் வேல்யூ வந்து +or-5% அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் மல்டிமீட்டர்லேயும் நம்மளுக்கு சில எரர்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு கரெக்டான வேல்யூ தான் நம்மளுக்கு காட்டுது. நம்மளாம் அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டீவியேஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து டிசி கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. இதோட வேல்யூ வந்து 330 மைக்ரோஃபாட்ஸ். 330 மைக்ரோஃபாட்ஸ் இதோட வேல்யூ. இதையும் வந்துட்டு நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன். 2 பின்னையும் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்துட்டு பொலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பொலாரிட்டி பார்த்துக்கிறேன். பொலாரிட்டி வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்ட்ரைப் போட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ப்ரோவை நெகட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ் ப்ரோவை பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறேன். 299 மில்லிஃபாட்ஸ் மைக்ரோஃபாட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்மளுக்கு இங்கே 330 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 30 மைக்ரோஃபாட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு எஸ்எம்பிஎஸில் ரன் ஆகிட்டு இருந்த கெப்பாசிட்டர் நான் வந்து அதை சால்வேஜ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இதுலேயும் கொஞ்சம் டாலரன்ஸ் இருக்கும், அண்ட் மல்டிமீட்டர்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் அக்செப்டபிள் தான். நம்ம தான் வந்துட்டு அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டு அண்ட் இது எவ்வளோலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது, இதோட டாலரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிறது தான் இது ஒர்க்கிங்காக இல்லையான்னு சொல்லிட்டு. நார்மலாக இந்த சின்ன வேல்யூ கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஷேப்பில். இந்த வெண்ட்டை பார்த்தே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் ஏதாச்சும் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெண்ட் வழியாக வந்துட்டு ஏதாச்சும் லீக் ஆகிருக்கும், இல்லை கொஞ்சம் பல்ஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் வந்துட்டு ஃபால்ட்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டு டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர்ஸில் வந்துட்டு பிஜேடி அப்புறம் மாஸ்ஃபெட்ஸு அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. எல்லா டைப்ஸையும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் மெஷர் பண்ணும். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்குமே. ஸோ இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மாஸ்ஃபெட்டு. இதுக்குன்ட்டு ஒரு பார்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கேமராவில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த பார்ட் நம்பரை வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாஸ்ஃபெட்டோட டேட்டா ஷீட் இருக்கும். அந்த டேட்டா ஷீட்டில் இந்த பின்ஸுக்கு நடுவில் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது செமிகண்டக்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செகண்ட் அண்டு நான் இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஸ்க்ரீனுக்கு மேலேயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் அண்ட் தேர்டு பின்னுக்கு நடுவில் ஒரு டயோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் அந்த டயோடை தான் டெஸ்ட் பண்ண முடியும். இதை வந்து நான் மெஷர் பண்ணணுன்னா அதுக்கு ஜஸ்ட் மல்டிமீட்டர் பத்தாது. அண்ட் அந்த மெஷரிங் பண்ணுறது வந்து இட்ஸ் அவுட் சைட் தி ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோலையோ இல்லை நீ அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லையோ கண்டிப்பாக நான் அதை மெஷர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நான் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் மூலமாக இந்த 2 பின்னுக்கு நடுவில் ஒரு டயோட் இருக்குது, அண்ட் இந்த 2 பின்னுக்கு நடுவில் மேபி ஒரு ரெசிஸ்டரோ எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கேஸை மட்டும் சொல்கிறேன். சென்டரும் அந்த தேர்டு பின்னுக்கு நடுவில் ஒரு டயோட் இருக்குது. ஸோ வந்து நான் மல்டிமீட்டரை டயோட் மோடில் வச்சுக்கிறேன். ஓகே, மல்டிமீட்டர் டயோட் மோடில் வச்சுட்டேன். இப்போ இந்த 2 பின்னையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு டயோடுன்னு நினச்சி அசியூம் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு வோல்டேஜ் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ ப்ரோபை மாற்றுறப்ப எனக்கு ரீடிங்ஸ் எதுவும் காட்டக்கூடாது, ரீடிங்ஸ் எதுவும் காட்டல. ஸோ அந்த டயோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மினிட் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க டேட்டா ஷீட்லேயே. ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுட்டு. அப்போ இதோட ஒர்க்கிங் கண்டிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லா டிரான்சிஸ்டர்ஸுக்குமே இப்படி தான் டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை பார்க்கலாம். இதை பார்த்தா ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் இது ஒரு ஷார்ட்கி டயோடு. டிரான்சிஸ்டர் டைப் ஆஃப் பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கான்ஃபிகரேஷன் எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குள்ளே 2 டயோடு இருக்குது. இந்த சென்டர் டெர்மினல் வந்துட்டு காமன் 2 டயோடுக்குமே. ஸோ வந்துட்டு இங்கேருந்து ஒரு டயோடு, இந்த சைட்லேருந்து ஒரு டயோடு இருக்குது. ஸோ இதையும் அதே மாதிரி டயோடு மெஷர் பண்ணுற மாதிரியே தான் டயோட் மோடில் வச்சுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 இதில் வச்சு மெஷர் பண்ணுறேன், அடுத்து இந்த சைடு வச்சு மெஷர் பண்ணுறேன். எனக்கு எந்த ஃபார்வர்டு வோல்டேஜும் காட்டல. ஸோ டயோட்ஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ப்ரோபை மாற்றி கனெக்ட் பண்ணுறேன் சென்டர் டெர்மினலுக்கு, ஏன்னா சென்டர் தான் காமன் 2 டயோடுக்குமே. ஸோ இந்த டயோடை மெஷர் பண்ணுறேன், எனக்கு ஃபார்வர்டு வோல்டேஜ் காட்டுது. அடுத்து இந்த டயோடை மெஷர் பண்ணுறேன், இதுக்கும் ஃபார்வர்டு வோல்டேஜ் காட்டுது. ஸோ வந்து உள்ளே இருக்க 2 டயோடுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த காம்பனண்ட்டை இப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதுவும் வந்துட்டு ஒரு டிரான்சிஸ்டர் தான். இது பேர் வந்து ஐஜிபிடி அப்படின்னு சொல்லலாம். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை பவர் ஸ்விட்சிங் டிவைசஸ்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு இதோட பார்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு கூகுள் பண்ணோம்னா டேட்டா ஷீட் இருக்கும். டேட்டா ஷீட்டை வச்சுட்டு இந்த பின்ஸுக்கு நடுவில் என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான இதை சப்போஸ் இந்த ஐஜிபிடி வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ நான் நிறைய இண்டக்ஷன் ஹீட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் காமனான ஃபால்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடி வந்து டேமேஜ் ஆகிரும். டேமேஜ் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ 2 கண்டிஷனில் டேமேஜ் ஆகலாம். ஒன்று வந்துட்டு ஓப்பன் கண்டிஷன், ஒன்று வந்து க்ளோஸ்டு கண்டிஷன். க்ளோஸ்டு கண்டிஷன்லாம்
எல்லா பின்ஸுமே ஷார்ட் சர்க்யூட் காட்டும் நம்மளுக்கு. ஐ மீன் எல்லா பின்னுமே கண்டினியூட்டி காட்டும். இப்போ சென்டர் பின்னில் வச்சுட்டு லாஸ்ட் பின்னில் வச்சேன்னாலோ, ஃபர்ஸ்ட் பின்னில் வச்சேன்னாலோ, இல்லை ஃபர்ஸ்ட் பின்னில் நான் ப்ரோபை வச்சுட்டு இந்த பின்னில் வச்சேனாலோ எப்போவுமே எனக்கு வந்துட்டு கண்டினியூட்டி காட்டும். ஸோ வந்து ஷார்ட் சர்க்யூட்டில் ஃபெயிலான ஒரு ஐஜிபிடி, இல்லை ஓப்பன் கண்டிஷனில் ஃபெயில் ஆகிருக்கு இந்த ஐஜிபிடி அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த பின்லையும் வந்துட்டு கண்டினியூட்டியே காட்டாது, எந்த பின்லையுமே காட்டாது. ஸோ அப்படி வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லை புதுசான ஒரு டிவைஸு அப்படின்னா நம்ம டேட்டா ஷீட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர்லேருந்து நான் எடுத்தது. இது அதில் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ரெசிஸ்டர் தான். பட் வந்துட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு இந்த டிப்போட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. என்டிசின்னு ஒரு டைப் இருக்குது, பிடிசின்ட்டு ஒரு டைப் இருக்குது. என்டிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தெர்மல் கோஎஃபிஷியன்ட், பிடிசி வந்து பாசிட்டிவ் தெர்மல் கோஎஃபிஷியன்ட். ரெண்டுத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தா என்டிசிக்கு வந்துட்டு நெகட்டிவாக வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். பிடிசிக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். இப்போ நான் இதை ப்ரோபில் மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஹீட் பண்ணால் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஓகே, தென் வந்துட்டு அடுத்த ஒரு காம்பனண்ட் பார்த்தாச்சு. போன வீடியோவில் வந்து கண்டினியூட்டி வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என் மல்டிமீட்டர் வந்து நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன். வந்துட்டு என்கிட்ட இப்படி ஒரு மாடியூல் இருக்குது. இது என்ன மாடியூல்னு பார்த்தீங்கன்னா ESP32 அப்படிங்கிற ஒரு மாடியூல். ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மெயின் சிப்போட கிரவுண்டு வந்துட்டு இந்த 40 பின்ஸில் எதுலேயோ ஒரு பின்னில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இப்போ அந்த பின்னை வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நார்மலாக ஒரு சிங்கிள் லேயர் பிசிபினா நம்ம ட்ரேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பிசிபி. இதுக்கு நடுவுலையும் ஒரு லேயரில் வந்து ட்ரேசஸ் போயிட்டுருக்கோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பாப்புலேட்டடாக எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இருக்குங்காட்டி பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரும். ஸோ இந்த போர்டை ப்ரெட் போர்டில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் நான் வந்து கண்டுபிடிக்க போகிற பின் வந்துட்டு எலக்ட்ரிக்கலி இந்த டாப் கேசிங்க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு ப்ரோபை நான் அந்த டாப் கேசிங்கில் வச்சுட்டேன். எல்லா பின்ஸையும் வச்சு ஜென்டலாக வந்துட்டு ஸ்வாப் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த பின்னை டச் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு பீப் சவுண்டு காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னும் இந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி கனெக்டடாக இருக்குது. ஸோ நான் வந்து கிரவுண்டிங் பின்னை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் க்ரியேட்டிவாக நீங்களே யோசிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னை கண்டுபிடிக்கணும், இல்லை ட்ரேஸை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் கண்டினியூட்டி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான ஒரு யூஸ் என்னென்னா ஃபியூஸ் வந்து ப்ளோன் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. நார்மல் ஃபியூஸுக்கு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஹெச்ஆர்சி செராமிக் ஃபியூஸஸ்க்கெல்லாம் பார்த்தா தெரியாது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி மோடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்துட்டு ஏசி வோல்டேஜ் மோடில் இருக்கப்ப ஏன் வந்துட்டு அந்த கடைசி 2 டிஜிட் வந்து செட்டில் ஆகாமல் 0, 1, 3 இந்த மாதிரி மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்க ரூமில் வந்துட்டு என்னை சுற்றி நிறையா ஒயர்ஸ் இருக்குது, நிறைய கண்டக்டர்ஸ் வந்து கரண்ட்டை கேரி பண்ணி போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு இஎம்எஃப் வந்துட்டு இந்த ப்ரோபோட டிப்ஸில் வந்து இன்டியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஎம் எஃப்எம்லாம் நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து என்னை தாண்டி போயிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த ப்ரோபை கேட்ச் பண்ணுறப்ப அந்த சின்ன வோல்டேஜ் இதெல்லாம் வந்துட்டு இந்த மல்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு ரீடிங் மாறும். நான் இந்த மல்டிமீட்டர் ஆட்டினா ஒரு மாதிரி ரீடிங் அதிகமாக காட்டும். அதே ப்ரோபை கீழே மறைச்சிட்டேன்னா ரீடிங் குறைஞ்சிரும் சுத்தமாக. ஏன்னா இந்த டிஸ்கை தாண்டி கீழே எதுவும் வர முடியாது ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ வந்துட்டு இது மல்டிமீட்டரோட ஃபால்ட்டாக இல்லை நம்ம சுற்றி இருக்க நாய்ஸோட ஃபால்ட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 ப்ரோபையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணால் நம்மளுக்கு 1 காட்டணும், 1 or 0 ரெண்டுமே நார்மல் தான். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்துட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸாக இல்லை நம்ம மல்டிமீட்டர் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கேட்கலாம், இது வந்துட்டு நம்மளோட ரீடிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம மெஷர் பண்ண போகிற வோல்டேஜ் வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணாது. மெஷர் பண்ணுறப்ப அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து தானே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இட்ஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, சொன்னாங்க டிரான்சிஸ்டர் மெஷர்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நான் டிரான்சிஸ்டர் டெஸ்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.